இந்திய அணியுடைய முன்னாள் வீரரான சந்தீப் பட்டேல் T20 உலகக்கோப்பை 2024 கோப்பை வென்ற இந்திய அணிக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அதாவது இந்திய அணியுடைய முன்னாள் தலைமை பயிற்சியாளர் அன்சுமன் கேக்வாட் அவர்கள் தற்பொழுது ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இங்கிலாந்திலுமே சிகிச்சை பெற்று வந்துட்டு அன்சுமன் கேக்வாட்டை சந்தித்த 1980 முதல் 86 வரை இந்திய அணிக்காக விளையாடிய முன்னாள் வீரரான சந்தீப் பட்டேல் நலம் விசாரித்து வருவதும் அப்பொழுது தன்னுடைய சிகிச்சைக்கு உடனே பணம் தேவைப்படுகிறது என அன்சுமன் கோரிக்கை விடுத்திருக்காரு. அதை அறிந்து கொண்டு முன்வைத்த கோரிக்கையை இந்தியா திரும்பியதுமே BCCI பொருளாளர் ஆஷிஷ் செல்ராவிடம் சந்தீப் அவர்களுமே முன்வைத்து வந்திருக்கார். இதைத் தொடர்ந்து நான் இந்திய வீரர்களிடம் இதை கூறி நிதி திரட்டுகிறேன் என ஆஷிஷ் உறுதியளித்திருப்பதாக சந்தீப் பட்டேலுமே தெரிவித்து வந்திருக்கார். இதற்கிடையில தற்பொழுது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சந்தீப் பட்டேல் T20 உலகக்கோப்பையில் இந்திய வீரர்கள் வென்ற 125 கோடியில் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் அன்சுமன் கேக்வாட்டிற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது 1975 முதல் 1987 ஆண்டு வரை இந்திய அணிக்காக விளையாடிய அன்சுமன் கேக்வாட் அந்த 12 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 40 டெஸ்ட் 15 ஒருநாள் போட்டிகளில் ஆடியிருப்பதாகவும் 1997 முதல் 99 வரை இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராகவும் இருந்து வந்திருக்காரு. மேலும் அன்சுமன் பயிற்சியாளராக இருந்தபொழுதுதான் சச்சின் அவர்களுக்கு முதல் முறையாக கேப்டன் பதவி வழங்கப்பட்டதாகவும் இவர் பயிற்சியாளராக இருந்தபொழுதுதான் அனில் கும்ளே ஒரு இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 விக்கெட்களை சாய்த்து மேலும் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-1 என டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருக்காங்க. மேலும் இவருடைய பயிற்சியின் கீழ் இந்திய அணி தொடர்ந்து அபாரமாகவும் செயல்பட்டு வந்திருக்கு. சந்தீப் பட்டேல் பாத்தீங்கன்னா 1990களில் இந்திய அணியுடைய தேர்வுக்குழு உறுப்பினராகவும் அதன் பிறகு 2006 ஆண்டில் தேசிய கிரிக்கெட் அகாடமியுடைய தலைவராகவும் பட்டேல் செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.